இல்ல கம்யூனிஸ்ட் முத்தரசன் பேசும்பொழுது எடப்பாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலை போயிடுச்சு அப்படிலாம் கடுமையா பேசுறாரு. 2026 வெற்றி பெற முடியாது அப்படின்லாம் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டையும் திமுகவுக்கு அடிமையா இருக்கு அப்படின்லாம் பேசினார். எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முத்தரசனும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. யார் அடிமையா இருக்கிறா, நீங்க தான் அடிமையா இருக்கிறீங்க அப்படிலாம் பேசிட்டு 2026 அதிமுக வெல்லாது அப்படின்லாம் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லும்போது உங்க அப்பாவே வந்தாலும் அது முடியாது என்ன சொல்றாரு. சேலத்துல இவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரு. உங்க அப்பாவே வந்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்றாரு. திருப்பி இவங்க அப்பனை பத்தி பேசலாமா? முத்தரசன் அந்த கட்சியில 2 பேர் இருக்க மாட்டானா? அவங்க அம்மா அத்தான் பேசுறது முடியாது அவங்களால. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில போக வேண்டியல. கூட்டணி கட்சிகள் முதல்ல வரும் நினைச்சாரு. இப்ப யுவர் கரெக்ட், யுவர் ஸ்டாப்பிங் மீ. நீங்க என்ன அது பேசாது கரெக்ட். நீங்க சொல்றது நியாயம் தான். இந்த ஃபில்தி லாங்குவேஜ் அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணும்போது தடுக்கிறது தப்பே இல்லை. நீங்க பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க, நான் தப்பா பேசும்போது தப்புன்னு சொல்லணும். எப்படி பேசலாம் அப்பன்னு? உனக்கு என்னையா தெரியும் கம்யூனிஸ்ட பத்தி வரலாறு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் தேர்தலில் நிற்கும் போது கம்யூனிஸ்ட் கூட்டணி சொல்லுங்க. கல்யாண சுந்தரம்னா கேட்டி தங்கமணி எல்லாம் இல்லாம போச்சா கம்யூனிஸ்ட்? நமக்கு கம்யூனிஸ்ட் உறவோட எத்தனை காலம் தலைவர் இருந்தார் தெரியுமா உனக்கு? எதுக்கு தகராறு அவங்களோட உனக்கு? வாய்க்கிழிய கத்துறானுங்க சார். திருமாவளவன் ஒரு கட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பேசினாரு. என்ன பேசினாரு? தலைவர் அம்மாவை பத்தி பேசுறா, நாங்க விடுறதே இல்லை, எதிர்த்து பேசுறோம். திராவிட இயக்கனுடைய வரலாற்றுல மையம் கருணாநிதி தான், அவரை தான், கலைஞர் தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. போர்ஸா எதிர்த்தது அவரை தான், இவங்க இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை தப்பா சேர்த்தார். அவர் பார்ப்பனியம் வளர்த்தாங்க போனாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் தான் கலைஞர் தான் மையம்ன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து எடுத்தது கலைஞர் தான், அவர் தான் மையம். அதான் அவர் அன்னைக்கு செய்யாம இருந்திருந்தாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இல்ல. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்ததற்கு மையம் கருணாநிதி.